ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாமுங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதிரேசன் நம்ம ராஜேஸ்வரி, ரஞ்சிதா கிட்ட வந்து மறுபடியும் பேசுகிறாங்க. அதாவது நாளைக்கு கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வரப்போகுது. நீ வந்துட்டு ராஜேஸ்வரி பேச்சை கேட்டுக்கிட்டு ஏதாவது மாற்றி கீத்தி பேசுனேன்னு வச்சுக்கோ, இந்த கதிரேசன் வந்து சிரிச்சிட்டு இருக்கிற முகத்தை பார்க்க மாட்டேன், அப்புறம் வேற ஒரு முகத்தை பார்ப்ப அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? நான் வந்து எப்பவுமே மாத்தியெல்லாம் பேச மாட்டேன். நான் கரெக்ட்டா தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி ரஞ்சிதா சொல்றாங்க. ஆமா, கரெக்ட்டா தான் பேசணும். சாட்சி நேர்ல பார்த்தது நீ மட்டும் தான். நீ தான் சொல்லணும். தப்பா கிப்பா பேசினா உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதிரேசன் பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம விஜய்க்கு பார்த்தீங்கன்னா, சம்மனே இன்னைக்கு தான் வந்திருக்கு. நாளைக்கு வந்துட்டு கோர்ட்டுக்கு கேஸ் வருதுன்னா, இன்னைக்கு தான் வந்திருக்கு. என்னது இது? இதுக்கு முன்னே வந்திருக்குமே, ஏன் இன்னைக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு விஜயும் ஒரு பக்கம் நம்ம அன்னபூர்ணி அம்மாவை கேட்குறாங்க. ஒருவேளை மல்லி வாங்கி வச்சிருப்பாளோ, மல்லி வாங்கி வச்சிருந்தா என்கிட்ட சொல்லியிருப்பாளே, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் தெரியுமே, இதெல்லாம் வந்து சின்ன விஷயம்னு தெரியாதே, ஏன் இந்த மாதிரி வந்துட்டு இன்னைக்கு அனுப்புகிறாங்க, இதில் ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் விஜய் வந்து சந்தேகப்படுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குடும்பம் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு கோயிலில் சாமி கிட்ட நிறைய பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு இப்போ பரிகாரத்தில் இறங்கியிருக்காங்க. அதாவது உப்பு வந்து தரையில் கொட்டிட்டு அது மேலே முட்டி போட்டு நடக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது செஞ்சால் பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி ஓகே நம்மளும் இதை செய்யலான்னு சொல்லிட்டு மல்லி அங்கேயே வந்து தண்ணி தலை மேலே ஊற்ற சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து சாமி வேஷம் அதாவது புடவை கட்டிட்டு இருக்காங்க, அவங்க ஊற்றி விட்றாங்க. அப்புறம் மல்லியும் பார்த்திங்கன்னா முட்டி போட்டு அந்த உப்பு பரிகாரத்தை மேலே நடந்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமாகவே ஒன்று சேர போகிறாங்க. கேஸு கோர்ட்டுக்கு வரப்போகுது. வெயிட் பண்ணி